வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங். இன்னைக்கு பிரியாணி லவர்ஸ்க்காக ஒரு வித்தியாசமான கர்நாடகா ஸ்டைல் பிரியாணி. இது சௌராஷ்டிரன் ஸ்டைல் பிரியாணின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இங்கே வந்து சௌராஷ்டிரன்ஸ் நிறைய பேர் இருக்கிற தொட்டு இந்த பிரியாணி வந்து அவங்க ஸ்டைலில் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு ஃபேமஸ் மிலிட்ரி ஹோட்டலுங்க, சிவாஜி மிலிட்ரி ஹோட்டலில். அந்த மிலிட்ரி ஹோட்டலில் வந்து இந்த பிரியாணி தயார் பண்ணி அவங்க சர்வ் பண்ணுவாங்க. அதே டேஸ்ட் வந்ததுங்க, ரொம்பவே பிரமாதமாக இருந்தது. இதுக்கு தேவையான பொருட்கள் செய்முறை பார்த்துக்கலாம். நான் ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே லோக்கலில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருட்கள் தான். நான் இப்போ வந்து என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணியிருக்கேன்னு இப்போ நம்ம வந்து பார்த்துக்கலாம். நான் வந்து கறி எடுத்திருக்கேங்க, மட்டன் எடுத்திருக்கேன். மட்டன் வந்து 750 கிராமு. ஸோ நல்லா கழுவி 2 முறை நல்லா கழுவி ஜலட பாத்திரத்தில் அந்த தண்ணியெல்லாம் வடி விட்டுருக்கேன். 750 கிராம் மட்டனுக்கு நம்ம வந்து 500 கிராம்ஸ், அதாவது 1/2 kg ரைஸ், புல்லட் ரைஸ் யூஸ் பண்ணுறேன். அடுத்து வந்து கிராம்பு, பட்டை, இந்த கல்பாசி பூ, ஏலக்காய், அன்னாசிப்பூ, சீரகம், சோம்பு, கொஞ்சமாக அந்த ஷாஹி ஜீரா, ஒரு 2 இதழ் வந்து அந்த ஜாவித்ரி, தனியாத்தூள், மஞ்சள் பொடி, மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், மல்லி இலை, கொஞ்சமாக புதினா இலை, பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், பூண்டு, இஞ்சி. இந்த இத்தனை பொருட்கள் இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்கிறத அத்தனை பொருட்களோட டீட்டெயில்ஸ் வந்து என்னென்ன மெஷர்மெண்ட் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். டீட்டெயில் ரெசிபி என்னோட பிளாகில் இருக்கும். பிளாக் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைனா ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட பிளாகுக்கு டைரக்ட் பண்ணும். நான் வந்து ஒரு ப்ரெஷர் பேன் வச்சுருக்கேங்க. ஃபஸ்ட்டு மசாலா வந்து நல்லா வறுத்து அரைச்சிக்க போகிறேன். இதே ப்ரெஷர் பேனை யூஸ் பண்ணி நம்ம வந்து கறியை குக் பண்ணணும். ஸோ அதனால் வந்து எதுக்கு 2 பாத்திரம் எடுக்கணுன்ற தொட்டுனால நான் வந்து ஒரே ஒரு ப்ரெஷர் பேனை யூஸ் பண்ணுறேன். அந்த ப்ரெஷர் பேன் கனமாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி மசாலா பொருட்கள் எல்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அடி பிடிக்காது. ஸோ இப்போ வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன், 3 டேபிள் ஸ்பூன் நல்லா எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் வந்து இஞ்சி பூண்டு ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறேங்க. இந்த இஞ்சி பூண்டு வந்து நல்லா வதங்கணும். அதில் அந்த பச்சை வடை போகணும். அந்த பூண்டு வந்து லைட்டாக ப்ரௌன் கலர் வரணும், அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ அந்த பூண்டு இஞ்சி நல்லா ஃப்ரை ஆனாலும் அதில் வந்து நம்ம அந்த மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து பிரிஞ்சி எல்லாம் விட்டுட்டு மீதியெல்லாம் பொருட்கள் சேர்த்துக்கணும். பட்டை, ஏலக்காய், அன்னாசிப்பூ, சோம்பு, சீரகம், ஷாஹி ஜீரா, இந்த ஜாவித்ரி, கல்பாசி எல்லாமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும். அந்த சீரகம்லாம் நல்லா பொரியணும். அது பொரியிறப்போ நம்ம வந்து அதில் பச்சை மிளகா, மல்லி இலை, கொஞ்சமாக அந்த புதினா இலை சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இன்னொரு விஷயங்க, இந்த மல்லி இலையிலேருந்து அந்த காம்புங்க நிறைய சேர்த்துக்காதீங்க, வெறும் இலை மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பச்சை மிளகா, மல்லி இலை, புதினா இலை நல்லா ஃப்ரை ஆனதும் அதில் வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும். இந்த வெங்காயம், மசாலா பொருட்கள் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகணும். வெங்காயம் வந்து லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இதில் வந்து தண்ணி சுத்தமாக சேர்க்கக்கூடாது. மிதமான தீயில வச்சு நம்ம கலரிட்டே இருக்கணும், ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மசாலா நல்லா ஃப்ரை ஆனால் பிரியாணியில் நல்லா ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கூடும். ஸோ இப்போ வந்து இந்த மசாலா பொருட்கள் அத்தனையும் ஃப்ரை பண்ணுறாங்க. இன்னொரு விஷயங்க, இந்த மசாலா வந்து நான் கொஞ்சம் அதிகமாகவே தயார் பண்ணுறேன். ஏன்னா நம்ம பிரியாணி தயார் பண்ணுறப்போ நம்மளுக்கு தேவையான அளவு மசாலா நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மசாலாவை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். நம்ம கோழி குழம்புக்கு கூட நம்ம இந்த மசாலா யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த மசாலா ஃப்ரை ஆனதும் எடுத்து ஒரு தட்டில் மாற்றி வச்சு நல்லா ஆற விட போகிறேன். மிக்சியில் சேர்த்து அரைக்கணும். ஸோ அது வரைக்கும் நல்லா ஆற விட போகிறேன். இந்த ப்ரெஷர் குக்கர்லேயே வந்து நான் கறியை வந்து ஃப்ரை பண்ணி குக் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இந்த ப்ரெஷர் குக்கரில் வந்து இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நம்ம அந்த கறியை சேர்த்து ஃப்ரை பண்ணணும். கறியிலேருந்து அந்த கவுச்சி வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். கறியில் வந்து மல்லித்தூள், மஞ்சள் பொடி, மிளகுத்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். உப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்து இந்த கறியை நல்லா ஃப்ரை பண்ணணும். இந்த கறியிலேருந்து நல்லா இந்த ஜூஸ் எல்லாம் விட்டு வரணும், அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கு பிறகு தான் நம்ம வந்து மசாலா பேஸ்ட்டு சேர்க்கணும்.
மசாலா பேஸ்ட் வந்து விழுத அரைக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கறி ஃப்ரை ஆகிற நேரத்துக்கு நம்ம மசாலா பேஸ்ட் வந்து அரைச்சிக்கலாம். இந்த ரெசிபி வந்து ரொம்ப வெர்சடைல் ரெசிபிங்க. அந்த மசாலா பேஸ்ட் வந்து நீங்கள் சிக்கன் கிரேவி கூட சேர்க்கலாம். ஸோ நிறையவே தயார் பண்ணேன் நான். ஏன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அந்த மசாலா பேஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து பிரியாணியில் சேர்த்துக்கலாம். ரொம்ப பேருக்கு வந்து ரொம்ப ஸ்பைசி பிரியாணி பிடிக்கும். எங்கள் வீட்டிலலாம் ரொம்ப ஸ்பைசி பிரியாணி பிடிக்கும். சில பேருக்கு வந்து ரொம்ப பிளாண்ட் பிரியாணி பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மசாலா பேஸ்ட் சேர்த்து நீங்கள் வந்து இந்த பிரியாணி தயார் பண்ணிக்கலாம். நார்மலாக வந்து இந்த பிரியாணி இங்கே பெங்களூரில் ரொம்பவே ஸ்பைஸியாக தான் இருக்கும். அது ஒரு கிரேவியோட சர்வ் பண்ணுவாங்க. அந்த கிரேவி கூட ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். இப்போ இந்த மசாலா நல்லா பொருட்கள் எல்லாம் நல்லா ஆறிடுச்சுங்க. மசாலா பொருட்கள் எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. மிக்சியில் சேர்த்து நல்லா விழுத அரைச்சிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு விழுத அரைச்சிருக்கேன். நிறைய தண்ணி விடாதீங்க. நிறைய தண்ணி விட்டிங்கன்னா அது வந்து மசாலா டைல்யூட் ஆகிடும். இப்போ வந்து விழுத அரைச்சி எடுத்து வச்சுருக்காங்க. கறி கூட நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த கறியில் வந்து அரை பகுதி அந்த மசாலா பேஸ்ட் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த ரெசிபியின் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா என்னோட பிளாகில் இருக்கும். பிளாக் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்படின்னா ஐ கார்ட் அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட பிளாக் டைரெக்ட் ஆகும். இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் அதாவது பொருட்கள் வந்து மெஷர்மெண்ட்ஸோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த ஒரு சேம் ரெசிபி வந்து இங்கிலீஷ் வீடியோவிலும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இங்கிலீஷ் வீடியோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டரில் இருந்தீங்கன்னா அங்கே கூட என்னை வந்து லைக் பண்ணி ஃபாலோ பண்ணலாம். இப்போ இந்த கறியில் அந்த மசாலா நல்லா ஃப்ரை ஆனதும் 2.5 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். உப்பு செக் பண்ணிக்கினேன். அதுக்கு பிறகு வந்து மூடி போட்டு விசில் வச்சு 3 விசில் நல்லா ஹை ஃப்ளேமில் குக் பண்ணேன். கறி நல்லா வெந்து போச்சுங்க. ஸோ இந்த கறி வந்து வேகிற நேரத்துக்கு நம்ம வந்து அரிசி கழுவி ஊற வைக்கணும். 3 முறை நல்லா அரிசியை கழுவிட்டு நல்லா தண்ணி அந்த அரிசி முழுகிற வரைக்கும் நல்லா தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா இந்த தண்ணி ஊற வைக்கலாம். ஏன்னா அந்த கறி வேகிற நேரத்துக்கு அரிசி ஊறிடும். இப்போ இந்த கறி நல்லா வெந்துருச்சுங்க. கறி நல்லா வெந்ததும் அந்த கறியெல்லாம் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கினேன். இப்போ அந்த லிக்விட் இருக்குது பாருங்கள், அது மெஷர் பண்ணி நம்ம வந்து பிரியாணியில் சேர்க்கணும். அதனால தான் கறி எடுத்து ஒரு பக்கமாக ஒரு பிளேட்டில் வச்சுட்டேன். அந்த மசாலா வந்து நம்ம எடுத்த மசாலா வந்து அளந்து நம்ம பிரியாணியில் சேர்க்கணும். நான் வந்து 3.5 காஃபி டம்ளர் அளவுக்கு அரிசி அளந்துருக்கேன். ஸோ வந்து ஆல்மோஸ்ட் 5.5 கிளாஸஸ் லிக்விட் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து பிரியாணி தயார் பண்ண வேண்டியது தான். ப்ரெஷர் குக்கரை வச்சுருக்கேன். நெய் சேர்க்காதீங்க, வனஸ்பதி யூஸ் பண்ணுங்கள், டால்டா யூஸ் பண்ணுங்கள். அந்த நெய் வந்து ஓவர் பவர் ஆகும் ஸ்பைசஸோட. நெய் வந்து ஓவர் பவரிங்காக இருக்கும் ஸ்பைசஸோட. ஸோ அதனால் வனஸ்பதி யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ எண்ணெய் அண்ட் வனஸ்பதி நல்லா காஞ்சதும் அதில் வந்து பிரிஞ்சி இலை சேர்த்துக்க போகிறேன். சேர்த்து 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். பிரிஞ்சி இலை நல்லா 1 நிமிஷம் ஃப்ரை ஆனதும் அதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மசாலா சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். இதுலேயே மஞ்சள் பொடியும் சேர்த்துக்க போகிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்க போகிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருக்காங்க. இப்போ இந்த மஞ்சள் பொடி அண்ட் மசாலா பேஸ்ட்லேருந்து கொஞ்சம் பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ இந்த மசாலாவில் வந்து நம்ம கறி சேர்த்து ஃப்ரை பண்ணணும். எடுத்து வச்சுருக்க கறி பீசஸை சேர்த்து ஃப்ரை பண்ணணும். எதுக்கு இந்த மாதிரி நான் தயார் பண்ணுறேன்னா, அந்த கறி ஏற்கனவே வந்து அந்த மசாலா கிரேவியில் வந்து சத்தெல்லாம் இறங்கியிருக்கு. ஸோ இந்த மசாலா பேஸ்ட்டில் நம்ம சேர்த்து அந்த கறியை ஃப்ரை பண்ணோம்னா அது டேஸ்ட்டு நல்லா கூடும், நல்லாயிருக்கும். ஸோ இந்த கறி வந்து 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். அரிசி ஊறியிருக்க அரிசியை நல்லா இருத்து வச்சுருக்கேன். அந்த அரிசி கூட இதில் நான் சேர்த்துக்க போகிறேன். ஜஸ்ட் 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ நம்ம அளந்து வச்சுருக்க அந்த மசாலா கிரேவி தண்ணி சேர்த்துக்கணும். மொத்தம் 5.5 கிளாஸ் நான் சேர்த்துருக்கேன் லிக்விடு. மசாலா கிரேவி அண்ட் தண்ணி சேர்த்து 5.5 கிளாஸ்.
இந்த லிக்விட் சேர்த்த பாடு காரம் செக் பண்ணிக்கோங்க, உப்பு செக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா காரம் தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா மசாலா சேர்த்துக்கோங்க, உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வந்து 3 விசில் வேக வைக்கணும். இப்போ நான் வந்து குக்கரை மூடிட்டேங்க. மூடி விசில் வச்சு 3 விசிலுக்கு வந்து ஹை ஃப்ளேமில் வேக வைக்க போகிறேன். அவ்வளோதாங்க, 3 விசில் ஆனதும் பிரியாணி தயார். இப்போ நம்ம அந்த விசில் நல்லா அடங்க விட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து குக்கர் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான். ரொம்பவே அருமையான பிரியாணி. ரெசிபி இன் டீட்டெயில் பிளாகில் இருக்கும். பிளாக் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். என்னை வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் கூட லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பிரியாணி அருமையாக இருந்தது. சிவாஜி மிலிட்ரி ஹோட்டல் பிரியாணி மாதிரியே இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். பெங்களூருக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக சிவாஜி மிலிட்ரி ஹோட்டல் விசிட் பண்ணி இந்த பிரியாணி சாப்பிடுங்க. அங்கே இந்த பிரியாணி நீங்கள் தயார் பண்ணிங்கன்னா, இல்லைனா வேறு எந்த ரெசிபினா என்னோடய பிளாக்ஸு என்ன வீடியோ பார்த்து நீங்கள் தயார் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோட்டோகிராஃப்ஸ் அந்த ரெசிபி ஃபோட்டோகிராஃப் அனுப்புங்க. நான் வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டரில் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த ரெசிபியை வந்து ஒரு பிரியாணி லவர்க்கோட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். உங்களோட காமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபோட்டோகிராஃப்ஸ் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களை நான் மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.